இது அவரை செடி. இதுவும் இந்த இயற்கான அடிஷன் என்னோடய கார்டனில் வச்சு மேபி ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும். சின்ன செடியாக தான் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா பெருசாக இருந்தது, பூ வச்சுருந்தது. நான் பெருசாக காய் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். டெய்லி போவேன் வருவேன் பார்ப்பேன். டெய்லி கார்டன் போயிட்டு தான் வருது. ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் இது என்னோடய வீட்டில். இன்றைக்கி பசங்களை ட்ராப் பண்ணிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்த்தா சரி ஓகே கார் எடுத்துகிட்டு மழை பெஞ்சிருந்ததா சரி சும்மா போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். அவ்வளோ காய் இதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் ஸ்வீட் சர்ப்ரைஸ்னே சொல்லணும். காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2-3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏகப்பட்ட காய் அடியில் ஹைட் ஆகி எவ்வளோ காய் இருந்தது. பறிக்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த காய் பறிக்கும்போது அந்த பிஞ்சாக இருக்கும்போது ஒரு சவுண்டு வரும்ல, ஒரு மாதிரி இப்படி பிரேக் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஃப்ரெஷ்ஷாக. சரி கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டே இருக்கேன். அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. எங்கே இவ்வளோ நான் காய் இருந்ததுன்னே தெரியல. எல்லாம் ஒரே டைமில் வந்திருக்கு. அப்படியே மழை பெய்யும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட, அது வாஷ் பண்ணி அப்படியே ரெடி டு ஈட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்ன தான் கார்டனில் போய் கடையில் போயிட்டு வாங்கினாலும் நம்மளோட ஓன் கார்டனில் அது ஒரு சின்னது ஒரு 4-5 பீஸ் இருந்தால் கூட அது ஒரு சந்தோஷம்தான். அது பார்க்குறதுக்கோ சமைக்கிறதுக்கோ இந்த மாதிரி 1-2 கிடைக்கும்போது சமையலில் நான் போட்டுடுவேன். அப்பப்போ பொரியல் அது மிக்ஸ் பண்ணி கூட போட்டுடுவேன். இந்த தடவை நிறைய காய் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த அவரை எங்கள் வீட்டில் வந்திருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி.